மினிக்கிள்ளை கொண்டாடலாம் இருந்தோம். முதற்கட்டமாக 2000 மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். அது சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு இருந்தது. ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் தங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெறலாம். அதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தொடர வேணுமா? தொடர வேணுமா? அதே போல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை விட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தி கொடுக்கறாங்களா? உயர்த்தி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி இப்ப 50 நாள் தான் வேலை கிடைப்பதா அதுல பணிபுரிகிற ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. அதுல அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையா சம்பளம் கிடைக்கல. அதுக்கு அதிமுக அரசு தான் மத்தியில போய் மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லி முதற்கட்டமா 2999 கோடி வாங்கி கொடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதில் 2 கிலோ சர்க்கரை போட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறாங்க, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோல் மட்டும் 3 ரூபாய் குறைச்சு விட்டுட்டாங்க. டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா எல்லாமே டீசல்ல தான் நம்முடைய விவசாயம் செய்ய வேண்டி இருக்குது. எல்லா டிராக்டர் வச்சு உழுவ வேண்டி இருக்குது. இன்றைக்கு எல்லா உணவுப் பொருளும் லாரியில் வருது. டீசல் விலை உயர்ந்தா வாடகை உயரும், வாடகை உயர்ந்தா அந்த சுமை நம்ம தலையில் வந்து விழுது. அதே போல மீன்பிடியில் தொழில் செய்கின்றவங்க அந்த போட்டுக்கு விசைப்படகுக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும். அத்தனையும் பொய். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணி அப்படியே கேமரா முன் வந்து படம் எடுத்து அடுத்த நாள் போடுவாங்க. அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பார். தினம் வெளியில் வந்து ஒரு தலைப்பு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி 50 தலைப்பு வச்சு 50 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. எல்லாம் கிடப்புல அப்படியே அழகா வருவாரு, போஸ் கொடுப்பாரு, போட்டோ ஷூட் வரும், அந்த பத்திரிகை ஊடக நம்பர்களும் அதை அழகா போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்துட்டது, பருப்பு விலை உயர்ந்துட்டது, எண்ணெய் விலை உயர்ந்துட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 40% 50% விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஒரு பக்கம் வருமானம் இல்லை, ஒரு பக்கம் செலவு கூடுதல். எப்படி மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா? இன்னைக்கு கிராமம் நகர வரைக்கும் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்கள் நீட் தேர்வில் 2017-18 9 பேர் தான் பாஸ் பண்ணி அந்த மருத்துவ கல்விக்கு போனாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஆலோசித்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல உயர்நிலையை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. அந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அதனால அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்துது. 1 ரூபாய் செலவில்லாம நம்ம அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர் ஆகிறாங்க. நான் வரும்போது அங்கிருந்து ராமநாட்டிலிருந்து வரும்போது அந்த 9 மாணவர்கள் வந்து என்னோட படம் எடுத்துக்கிட்டாங்க. ஐயா